ஹாய் பிரைஸ் அல்லாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமும் உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மார்க்கு சுவிசேஷம் 5:26 நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. அநேக வைத்தியர்களாலும் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாங்கிலும் குணம் அடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, அதாவது ஒரு பெரும்பாலும் ஒரு ஸ்ரீ இருக்கிறா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீ பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்தி உள்ளவ, அந்தஸ்து உள்ளவ. அவளுக்கு பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு வியாதி, பெரும்பாலும் ஒரு வியாதி வந்திருக்குது. அவள் போய் அநேக வைத்தியர்களை பார்க்குறா. அநேக வைத்தியர்கிட்ட போய் அவள் இருக்கிற பணம்லாம் செலவழித்து அந்த வைத்தியன் கொடுக்குற அந்த மருந்து மாத்திரை சாப்பிட்றா. அப்படி சாப்பிட்டு அவ்வளோ பணம் செலவு பண்ணி அந்த கொஞ்சம் கூட அவளுக்குள்ள இருக்கிற வியாதி சுகமாகல. எந்த வைத்தியனாலும் சுகப்படுத்த முடியல. அவள் இருக்கிற பணம்லாம் காலியாகிடுச்சு. அவளை அந்த வியாதியிலேருந்து அவள் சுகமாகவே இல்லை. அவள் மனம் சோர்ந்து போய் ரொம்ப வெக்ஸ் ஆகி அவ்வளோதான் அவள் நினச்சிட்டா, என் வாழ்க்கை முடிஞ்சு நான் செத்துருவேன் போல சொல்லி அவள் ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் ஏசப்பை பற்றி கேள்விப்படுறேன். ஏசப்பை பற்றி கேள்விப்பட்டு அவளுக்குள்ள ஒரு விசுவாசம், ஒரு வைராக்கியம் வந்து, நான் ஏசப்போட ட்ரெஸ்ஸை தொட்டனா சுகமாயிடும் போல சொல்லி அவளுக்குள்ள விசுவாசம் வந்தது. ஏசப்பா தெக்கப்பூலின்ற கிராமத்தில் அவர் ஊழியம் செய்யும்போது அவர் அநேக ஜனங்க அவர் சுற்றி இருந்தாங்க. அந்த ஜனத்துக்குள்ளே யாராலையும் அவ்வளோ நெருக்கத்தில் போக முடியாது. அவள் அந்த தடைகள்லாம் மீறி விசுவாசமாக போய் எப்படின்னா போய் ஏசப்பா நான் சந்திச்சிடணும், ஏசப்பா ட்ரெஸ்ஸை எப்படின்னா தொட்டுடணும், என்ன தடைகள் வந்தாலும் அதை மீறி நான் போய் தொடணும்னு சொல்லி பயங்கர அந்த தடைகள்லாம் மீறி போய் ஏசப்பா ட்ரெஸ்ஸை போய் தொடுறா. தொட்ட அடுத்த செகண்ட் ஏசப்பாவோட ட்ரெஸ் வல்லமை புறப்பட்டா மேலே விழுந்து அந்த நேரமும் அந்த வியாதியில் சுகம் அடைந்த ஆரோக்கியம் அடைந்தா. விசுவாசமாக வந்தால் விசுவாசமாக பெற்றுக்கொண்டு போனான். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எப்படியாப்பட்ட வியாதியில் இருந்தாலும் சரி, நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிற வியாதியிலேருந்து இந்த ஏசப்பா சுகம் கொடுப்பார். நீங்கள் ஒன்றே ஒன்று இந்த ஏசப்பா நம்பி நீங்கள் விசுவாசிங்க, நிச்சயமாக இந்த ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வார். இன்றைக்கி அநேக பேர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வியாதியில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த வியாதியை அநேக டாக்டர்கிட்ட போய் அவங்க இருக்கிற பணம்லாம் செலவழித்து அந்த டாக்டரோட மருந்து மாத்திரை சாப்பிட்டு அந்த டாக்டரால் சுகப்படுத்த முடியல, அந்த பணத்தால் அவங்களை சுகப்படுத்த முடியாமல் அநேக பேர் வெக்ஸாகி இந்த வியாதி யாராலும் சுகப்படுத்த முடியாது போல் சொல்லி வெக்ஸாகி ரொம்ப அவங்க மனம் சோர்ந்து போயிருக்காங்க. நீங்கள் ஒரு நாள் நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. நீங்கள் ஒரு நாள் மனம் கலங்கி போயிடாதீங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவங்களை அறிந்தாலும் சரி, கிறிஸ்துவ அறிந்தவங்களும் இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ அறியாதவங்களும் சரி, இந்த ஏசப்பா நம்பி நீங்கள் விசுவாசிங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் ஏசப்பா நம்பி, ஏசப்பா இந்த வியாதியில் சுகம் கொடுங்க ஏசப்பா நீங்கள் கூப்பிடுங்க, நிச்சயமாக உங்களுக்கு சுகம் கொடுப்பார். கூப்பிட்ற யாவருக்கும் அவர் பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அவர் இந்த பூமிக்கு வந்ததே நமக்கு நன்மை செய்ய முடியும். ஏசப்பா இந்த பூமியில் வந்தார். அவர் நன்மை செய்யும்படி இந்த பூமியில் சுற்றி திரிந்து வந்த நல்ல தேவன். அப்படியாப்பட்ட தேவன் நீங்கள் விசுவாசிங்க, நிச்சயமாக உங்கள் வியாதியில் சுகம் கொடுப்பாரு. எந்த டாக்டராலும் முடியலாம் சரி கவலைப்படாதீங்க. நீங்கள் வச்சிருக்கிற பணத்தாலும் முடியலாம் சொல்லி கவலைப்படாதீங்க. இந்த ஏசப்பா நம்புங்க, ஏசப்பா உங்களுக்கு சுகம் கொடுப்பாரு. அநேக பேர் பார்த்தீங்கன்னா அநேக பேர் வேதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பயங்கரமாக வியாதிய படுக்கையில் இருந்தாங்க. அவங்ககிட்ட இருக்க பணம்லாம் செலவழிச்சுன்னா எந்த வைத்தியனாலும் காப்பாற்ற முடியல. ஏசப்பா அவங்க நிறைய பேர் காப்பாற்றிருக்காங்க, அவங்க சுகம் கொடுத்துருக்காங்க. அதாவது 100க்கு அதிபதி பார்த்தீங்கன்னா ஒரு சேவகர், ஒரு அதிபதி. அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட அநேக பணம் வந்திருக்கும். அவங்க வேலைக்காரன் வியாதி படுக்கையில் இருக்கிறான். அந்த வேலைக்காரன் திமிர்வாத வியாதி வந்துச்சு. அவனால் பணம் செலவழித்து அவனால் சுகமாக்க முடியல. அவனும் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு ஏசப்பா கிட்ட போனால் சுகமாகவும் சொல்லி அவன் விசுவாசமாக ஏசப்பாவோட கேட்குறான். கப்பரோட கிராமத்தில் ஏசப்பா கேட்கும்போது ஏசப்பா உடனே அவனோட விசுவாசத்துக்கான வேலைக்காரன் சுகம் கொடுக்குறாரு. அநேக பேர் ஏசப்பா நம்பி வந்தாங்க, வியாதியில் சுகம் பெற்றாங்க. இனி உங்களோட வாழ்க்கை சரி, நீங்கள் எப்படியாப்பட்ட வியாதியில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒன்றே ஒன்று இந்த ஏசப்பா நம்பி விசுவாசிங்க, நிச்சயமாக இந்த ஏசப்பா உங்களுக்கு சுகம் கொடுப்பாரு. நீங்கள் ஒரு நாளும் சரி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கை ஒரு நாள் முடிந்து போகாது. இந்த வியாதியில் நீங்கள் ஒரு நாள் மடிஞ்சு போக மாட்டீங்க. இந்த ஏசப்பா நம்புங்க. ஏசப்பா உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்து உங்களுக்கு ஒரு புதிய பணத்தை ஏசப்பா கொடுப்பாரு. அந்த பெரும்பாடு ஸ்ரீக்கு அவன் நினச்சா என் வாழ்க்கை முடிஞ்சுதுன்னு நினச்சா ஏசப்பா அவருக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்து ஒரு புதிய பயணத்தை கொடுத்தாரு. இந்த ஏசப்பா நம்புங்க, யாருமே கெட்டு போக மாட்டாங்க. ஆமீன்.